புதுப்பேட்டை படத்துல அந்த காட்சியில நிஜமாவே என்ன ரகசியத்த உடைச்ச நடிகை ஸ்நேகா. பன்முக திறமை கொண்ட ஒரு நடிகையா பார்க்கப்படுறவங்க நடிகை ஸ்நேகா. சினிமாவுல அறிமுகமான புதுசுல குடும்ப குத்து விளக்கா குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள்ல புடவை சகிதமா நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகை ஸ்நேகா ஒரு கட்டத்துல மெல்ல மெல்ல கிளாமர் கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க ஆரம்பிச்சாங்க. மாடர்ன் ட்ரெஸ்களையும் போட்டுக்கிட்டு என்னால நடிக்க முடியும் அப்படிங்கறதையும் நிரூபிச்சாங்க. தமிழ் சினிமா ரசிகர்களால புன்னகை அரசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நடிகை ஸ்நேகாவுக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. இடையில பல்வேறு கிசுகிசுக்கள்ல சிக்கி இருந்தாலும் கூட நடிகர் பிரசன்னாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பின்னாடி அவங்கள சுத்தி இருந்த கிசுகிசுக்கள் எல்லாமே அடங்கி போச்சு. இப்போ 2 குழந்தைங்களுக்கு தாயா இருக்கக்கூடிய ஸ்நேகா சினிமாவுல கொஞ்ச காலம் ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல விஜய் நடிப்புல வெளியான கோட் படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இடையில இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்துல நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் படமா அமைஞ்ச புதுப்பேட்டை படத்துல விலைமாது கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்நேகா. அந்த சமயத்துல நடிகை ஸ்நேகா மேல பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சு. எப்படி இப்படி ஒரு கதாபாத்திரத்துல நடிக்க ஸ்நேகா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் விமர்சனங்கள் எழுந்துச்சு. ஆனா படம் வெளியானதுக்கு பின்னாடி இப்படியான விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய விதமா நடிகை ஸ்நேகா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க. படத்தோட கதையில நடிகை ஸ்நேகாவோட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. விலைமாது கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க நடிகை ஸ்நேகா அப்படின்னாலும் கூட முகம் சுழிக்கக்கூடிய வகையில அவங்களோட கதாபாத்திரம் அமையல. அதுக்கு மாறா கதைக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமா ஒரு துணிச்சலான கதாபாத்திரமா இருந்துச்சு. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசின நடிகை ஸ்நேகா புதுப்பேட்டை படத்துல இப்படி ஒரு கதாபாத்திரத்துல நடிக்க வேணும் அப்படின்னு என்ன கேட்டப்போ நான் பல தடவை யோசிச்சேன். இப்படியான காட்சிகள் கொண்ட படத்துல நடிக்கணுமா அப்படின்னு பல தடவை சிந்திச்சேன். ஏன்னா ஒரு சின்ன தவறு நடந்துட்டா கூட நான் நடிச்ச கதாபாத்திரத்தோட தன்மையே மாறிப்போகும். குறிப்பா படுக்கையறை காட்சிகள்ல நடிக்கும்போது நிஜமாவே என்ன ரசிகர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு எல்லாம் எனக்கு தயக்கம் இருந்துச்சு. ஆனா அப்படி எதுவுமே ஆகாத அளவுக்கு இயக்குனர் செல்வராகவன் தன்னோட நேர்த்தியான கதை அப்புறம் திரைக்கதையை வச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு வலு சேர்த்திருந்தாரு. எனக்கு இப்படி வலுவான கதாபாத்திரங்கள்ல நடிக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆசை. அந்த வாய்ப்பு கிடைச்சப்போ அதை தவற விட வேணாம் அப்படின்னு நினைச்சு துணிஞ்சு நடிச்சேன். அதுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சது. சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க நடிகை ஸ்நேகா. நடிகை கரீனா கபூர் இந்தியாவோட ரொம்பவும் பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தங்க. தன்னோட அழகான தோற்றம், சிறப்பான நடிப்பு திறன், அப்புறம் அவங்களோட ஃபேஷன் உணர்வு இது எல்லாத்தாலையும் ரசிகர்களோட இதயத்துல குடிக்கொண்டிருக்காங்க. பாலிவுட்டோட ஃபேஷன் ஐகானா பல வருஷங்களா தொடர்ந்துகிட்டு இருக்காங்க நடிகை கரீனா கபூர். பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க சக நடிகர் சைஃப் அலி கான் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய எந்த அளவுக்கு கவனிச்சு கொள்றாரோ அதே அளவுக்கு தன்னுடைய தொழில் வாழ்க்கையும் கவனமா கவனிச்சுக்கிறாங்க நடிகை கரீனா கபூர். இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல ஒரு விஷயத்த கூச்சமே இல்லாம வெளிப்படையாவே பதிவு பண்ணியிருக்காங்க கரீனா கபூர். இன்னும் சொல்ல போனா எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஒளிவு மறைவா பேச தெரியாதவங்க அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமாவே இவங்களுக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. எந்த கேள்வியை கேட்டாலும் அதை கடந்து போகாம தங்கிட்ட ரசிகர்கள் இந்த கேள்விக்கான பதிலை எதிர்பார்க்கிறாங்க. என்கிட்ட இருந்து பதில பெற அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நான் அதுக்கான பதில கொடுக்கறது தான் முறையா இருக்கும் அப்படின்னு எந்த கேள்வியும் தவற விடாம வெளிப்படையாவே ஒளிவு மறைவில்லாம பதில் கொடுக்கக்கூடியவங்க கரீனா கபூர். கல்யாணமாகி குழந்தைகள் குடும்பம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமும் கிளாமரான புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த போட்டோ ஷூட்டுகளை நடத்துறீங்களே இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க தொகுப்பாளர். இந்த கேள்வி கேட்ட கரீனா கபூர் கொஞ்சம் கூட பதட்டமே அடையல. தெளிவான தன்னோட பதில கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உண்மைதான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா நான் இருக்கேன். ஒரு குடும்ப தலைவியா நான் பெருமைப்படுறேன். என்னோட கணவருக்கு மனைவியா அவருக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன். எல்லாமே சரிதான். ஆனா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்னோட ரசிகர்கள் ஒரு எதிர்பார்ப்ப வச்சிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யறதும் என்னோட கடமையா நான் பார்க்கிறேன். நான் முன்னாடி சொன்னது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் பிறந்துருச்சு. வயசாயிடுச்சு. என்னோட முகத்துல சுருக்கங்கள் கூட தெரியுது. என்னோட தொடைகள் தளர்ந்துருச்சு. நரைமுடி கூட வந்துருச்சு. ஆனாலும் நான் என்ன கவர்ச்சியா உணர்றதுல எந்த தடையும் இல்ல. இப்பவும் நான் என்ன கவர்ச்சியா தான் உணர்றேன். ரசிகர்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அவங்க என்னோட கவர்ச்சியான பக்கங்கள பார்த்து ரசிச்சவங்க. இப்பவும் ரசிக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, முடி நரைச்சிருச்சு, என்னோட உறுப்புகள் தளர்ந்து போச்சு அப்படிங்கிற காரணங்கள வச்சு அவங்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யாம போறது எனக்கு ஒரு விதமான குற்ற உணர்வ கொடுக்கக்கூடியதா இருக்கு. என்னோட குடும்ப வாழ்க்கையையும், சினிமா வாழ்க்கையையும் சரிசமமா நான் நகர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காங்க கரீனா கபூர்.